தக்காளி வேக வைக்கிறதுக்கோசரம் பாருங்க எடுத்து வச்சிருக்கிறேன். அவர் என்ன சொல்றாப்ல, நீங்க வந்து சின்ன வயசுல அப்ப நான் வீடு கட்டும்போது தான் அவங்க வேலை செஞ்சோமா நானு. உன் போனதுல வந்து என்ன சொல்றாரு, வேஸ்ட் இவ்வளோ இந்த வேஸ்ட்டுக்குள் போய் நம்ம குப்பையில் செடிகளில் போட்டுடலாம். செடிகள் போட்டால் அதில் 1-2 விதை இருந்தால் அது செடி வந்து வந்துடும். எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. தக்காளி போட்டுடலாம். கல் உப்பு தேவை இருக்கிற அளவுக்கு. கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அது ஆவியில் கொஞ்சம் போயிட்டு நல்லா இருக்கு. தக்காளி நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. கொஞ்சம் கிண்டி விட்டுடலாம். இந்த மலையை சாக்கு வச்சு இன்னும் நிறைய தக்காளி விலை. ஆமாம், தக்காளி விளைஞ்சிருக்கிறதெல்லாம் இந்த கருப்பு புள்ளி மாதிரி உளுந்து நிறையா வந்து லாஸ் ஆகும் விவசாயிக்காரருக்கு. ஆனால் இங்கே மார்க்கெட்டில் வந்து ரொம்ப அநியாயம் பண்ணுவாங்க. எல்லா காய்க்குமே தான் இந்த புயலை சாக்கு வச்சுட்டு நிறைய வந்து நஷ்டம்தான் பாவம். இதெல்லாம் கவர்மெண்ட் என்னங்க செய்யுது சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி தேவையில்லாதெல்லாம் 25-30 வருஷத்து கணக்கை எடுத்து பார்த்துட்டு உட்காந்து இப்போ எல்லாம் கரெக்டாக நடந்துருங்களா சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ஆதாயம் தேடிட்டு ஏதாவது ஒன்று அதில் செலவு பண்ணணும், இதில் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் மக்களுக்கு ஒரு வெங்காய பிரயோஜனமும் இல்லை. எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அந்த தக்காளி இருக்கிற தண்ணி ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது. நம்ம கொஞ்சம் இல்லாதப்பட்டவங்க இந்த மாதிரி கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டோம்லான்னா நமக்கு 1 மாதத்துக்கு இது தேவைப்படுங்க. தக்காளி இல்லாத டைமில் நம்ம கடையில் போய் 2 தக்காளி 50 ரூபா வெயிட் போட்டோம்லான்னா அது 3 தக்காளி இருந்தால் அதே வந்து விலை சொல்லி தர்றாங்க. அந்த மாதிரி போகும்போது நம்ம என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இது வந்து இது பெருசாக ஒன்றும் இது இல்லை. இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையோசரம் நம்ம இருக்கும்போது இது நம்ம எடுத்து வைக்கலாங்க. வச்சாலையும் ஃப்ரிட்ஜில் வச்சாலையும் அதிகமாக கூலிங் போனாலையும் கெட்டு போயிடும். அப்படியே பூச்சி விழுந்துடும். அந்த கருப்பு புள்ளி இருக்கிறதெல்லாம் இப்போ கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள். அது எல்லாமே சின்னதாக பூச்சி உட்காந்துரும் ஃப்ரிட்ஜில் வச்சாலையும். பெங்களூர் தக்காளி வேணும்னா அது கெடாமல் அப்படியே இருக்குங்க. அப்படியே தோல் சுருங்கி போனால் கூட அப்படியே இருக்கும் அந்த எசன்ஸோட. அதில் வந்து பூச்சி உட்காராமல். ஆனால் இங்கே இப்போ விளையிறது எல்லாமே தான் இப்போ அதாவது நாற்றுலேருந்தே மருந்தடிக்கிறாங்கள்ல, அதில் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போயிடும். அதனால தான் அந்த சேஃப்டிக்கோசரம் தான் நம்ம வாங்கி வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்கோசரம் இது மாதிரி செய்கிறது. எவ்வளோ தண்ணி பாருங்கள்ல, இவ்வளோ தண்ணி விட்டு எப்படி இருக்கு. ஏன்னா இது ஒரு 2 நாள் வச்சோன்னா இவ்வளோ தக்காளியும் அந்த புள்ளி உழுவுறதுக்கும் இந்த மலை ஏறதுக்கும் எல்லாமே இப்போயும் ஒரு 2-3 தக்காளியில்
நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருந்ததுங்க. அது மேலே வந்து வெள்ளைப்பூச்சி உட்காந்துருந்துச்சு. அது 3 தக்காளியும் வேஸ்ட்டாக எடுத்து போட்டேன். இந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றா எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு தான் போட்டிருக்குறேங்க. இது இன்னும் கொஞ்சம் மஞ்சதுக்கப்புறம் நம்ம லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா ட்ரையாக கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்லன்னா சரியாக போயிடும். ஏன்னா இதுக்கும் மேலே கொஞ்சம் நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் வச்சு அடி பிடிச்சிரும். பாருங்க, ஒன்று அப்பயும் அடியில் நின்றுது தெரியுதுங்களா? இந்த மாதிரி இது மூடி வச்சோம்லன்னா சீக்கிரமாக வந்து கொஞ்சம் இதாகும், வெந்துடும். அதுக்கோசரம் தான் அது மூடி வைக்கிறேன். பாருங்க சூப்பராக எப்படி இருக்கு. சூப்பராக இருக்குதுங்க. அதாவது வந்து எனக்கு வந்து மனசுக்கு இது திருப்தியாக இருக்குது. எப்படின்னா நம்ம வந்து அந்த காசு கொடுத்து வாங்கினதை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரு 2 நாள் வச்சோம்லன்னா தக்காளி எல்லாமே பூச்சி உட்காந்துரும். தக்காளி கல் மாதிரி தாங்க இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கா, ஆனால் உள்ளே வந்து பூச்சி உட்காந்துரும். அதனால் இது வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டை விட்டு அதுக்கப்புறமா லெமனை புழிஞ்சு வச்சு கொஞ்சம் புளியும் போட்டு நம்ம சரி பண்ணிட்டோம்னா 1 மாதத்துக்கு நமக்கு தேவையாக இருக்கிறது தக்காளி கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆல்ரெடியாக நான் வந்து தக்காளி வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறதும் இருக்குங்க. இந்தாங்க, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் கூட இல்லை, கம்மி தான். ஏன்னா 2 எலுமிச்சம்பழம் புளியும் இல்லைங்களா, புளியும் உள்ள புளி போட்டு. நீ கொஞ்சம் எதுக்கு இவ்வளோ லேட்டாக இருக்கேன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு, கடைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா போயிட்டு வேலை இருக்குது, ப்ளவுஸ் தைக்கிற வேலை இருக்குது கடையில். அதனால் இது அப்படியே நம்ம வந்து லெமன் புழிஞ்சு விட்டு இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் இல்லை சின்ன கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா அப்படியே இருக்காங்க. மஞ்சத்தூள்,
பெருங்காயம் கூட நம்ம போட்டு போட்டுக்கலாங்க. ஏன்னா பெருங்காயம் போட்டு வச்சோம்னா நம்ம ரசத்து கூட ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம், எதுக்கு வேணுனாலும். ஏன்னா பெருங்காயம் போட்டால் இப்போ நான்வெஜ் எல்லாம் செய்கிறதுக்கு நம்ம இது கொஞ்சம் போட முடியாது. ஆனால் இதில் பெருங்காயம் போடணுன்னு அவசியம் இல்லை. நம்ம இது குழம்புகளுக்கு பருப்பு சாம்பாருக்கு அதுக்கு எதுக்கும் எல்லாத்துக்குமே இது எடுத்துக்கிறதுக்கோசரம் நம்ம ரொம்ப நாள் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதம் வரணும், ஒரு 10 நாள் வரணும், 20 நாள் வரணுன்றதுக்கோசரம் தான் லெமன் வந்து நான் இப்போ நீங்கள் என்னோடய வீடியோலாம் கடைசி வீடியோலாம் பாருங்கள். நீங்கள் நான் ப்ராடக்ட் செஞ்சது எல்லாமே லெமன் வந்து போன சம்மரில் வந்து வாங்கி எல்லாம் வெயிலில் அந்த எசன்ஸ் எல்லாம் புளிஞ்சு விட்டு காயிலே அப்படியே புளிஞ்சு உப்பு போட்டு பெசந்து காய போட்டிருப்பேன். காய போட்டு எடுத்து பொடி பண்ணி வச்சுட்டுங்க. இப்போமே இன்ன வரைக்குமே இருக்குது. ஏதாவது ஒரு சமைக்கும் போது நம்ம எடுத்து கொஞ்சோண்டு அதில் போட்டுக்கிறேன் நான், புளி கம்மியாக இருக்கிறதுல. ஏன்னா இப்போ எல்லா பொருளுமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சேன், கெட்டு போகாமல் எல்லா பொருளுமே மசாலா ஐட்டத்தில் ஆகட்டும், பொடி ஐட்டத்தில் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு போட்டு நான் கலந்து மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சு எந்த பொருளுமே கெடலைங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு, 10 மாதம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து நமக்கு லெமன் சேர்த்துறதுனால எந்த பொருளுமே கெடாமல் அப்படியே இருக்குங்க. பொடி ஐட்டத்துலேருந்து எல்லா ஐட்டமும். மக்களை இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம லெமன் புளிஞ்சு விட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு கடைக்கு கிளம்பலாம். போயிட்டு கொஞ்சம் 2 ஜாக்கெட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வச்சுட்டு சோழியை பார்க்கலாங்க. மழை ஒரு பக்கம் போயிட்டோம். ஏன்னா இங்கேருந்து நம்ம கடைக்கு போகிற வரைக்கும் கொடை பிடிச்சிட்டு போயிட்டு அப்புறம் வேலையை பார்க்கலாம். ஏன்னா அந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணுறதுனால இப்போ நான் இருக்கேன். இல்லை ஆப்ஷன்னா சரி, நாளைக்கு ஒரு வேலை சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, அதுவும் முக்கியமாக போயிட்டு மழை இல்லைன்னா பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இங்கேருந்து மைசூர் தம்பிக்கிட்ட போகலான்னு சொல்லி நினச்சிட்டுக்கிறேன். பார்க்கலாங்க. போயிட்டு அங்கே போயிட்டா நான் தனியாக போய் சொன்னால் என்னால் விட மாட்டான். தனியாக போய் சொன்னால் ஒரு வாரம் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுவான். நான் அம்மாவாவது அக்காவாவது கூட கூப்பிட்டு போகலாமான்னு ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கும் வேலை இருக்குது, ஏதாவது ஒரு வேலை இருக்குது, அதனால அவங்களும் வந்து சங்கடப்படுறாங்க. சரி பார்க்கலாம், போயிட்டா தம்பி 2 நாள் நிறுத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். மத்தியானத்துக்குள்ளே நமக்கு மைண்டு எப்படி மாறுதோ, திடீர்னு நைட்டு 1 மணிக்கு இங்கேருந்து 1 மணிக்கு 8 மணிக்கு 2 பஸ் இருக்குது திருவா. அது காலையில் போயிட்டு 6-7 மணிக்கு மைசூர் ட்ராப் பண்ணோம். அதில் போனால் நாளைக்கு ஒரு நாள் சண்டே, மண்டே ஒரு நாள் இருந்துட்டு, சண்டே மண்டே 2 நாள் இருந்துட்டு, மண்டே நைட்டு ஏற்றி விட்டாங்களான்னா செவ்வாய்க்கிழமை வந்துடலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுது. பார்க்கலாம். கடைக்கு போனதுக்குள்ளே என்ன மைண்டு எப்படி சேஞ்ச் ஆகுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. ஏன்னா அவன் வேற கூப்பிட்டே இருக்கான், வாம்மா வாம்மா வாம்மான்னு சொல்லிட்டு. எல்லாருமே ஒவ்வொரு வேலை இருக்கிறதுனால நம்மளால எங்கேயுமே நவர முடியலைங்க. இதில் ஒரு வேலை இருக்கிறதுனால பார்க்கலாம் மக்களை. பாருங்கள், எல்லாமே இந்த 1-2 இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம தீ கம்மி பண்ணி கொஞ்சம் சிம்மில் வைக்கலாம் இனிமேல். ஏன்னா அதிகமாக வச்சோம்னா அடி பிடிச்சிரும். இது புளிங்க. லெமன் வந்து நம்ம கட் பண்ணி
லெமன் இது வந்து அப்படியே கூட நம்ம போட்டுடலாங்க. நான் அதில் வந்து இந்த இந்த மேல் தோல் கொஞ்சம் சிறு கசப்பு வர்றதுனால நமக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் அது அப்படியே இதோட தக்காளியோட போட்டு நம்ம எடுத்து வச்சாலையும் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இந்த தக்காளிக்கு வந்து நல்லா மெருகு கூடி வரும். லெமன் புளியறதே இருக்குங்க. அது ஒரு 2 லெமனுக்கு எதுக்கு போயிட்டு நான் அதை வேற எடுத்துட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அப்படியே பொடி பண்ணி வச்சுக்குவேன். பொடி பண்ணி நம்ம அந்த சோப்பு போடுறோம் இல்லைங்களா, அதில் வந்து பவுடர் அது ஒரு நாளைக்கு காட்டுறேன் இருங்க. ஏன்னா நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டேன். ஏன்னா மார்க்கெட்டில் இப்படி கொஞ்சம் ஏதாவது நாளைக்கு இல்லை சாயந்தரம் கொஞ்சம் தக்காளி நாட்டு தக்காளிங்க இந்த புள்ளியாக இருக்கிறத எல்லாம் வாங்கிட்டு மலையிறது கொஞ்சம் இதாக இருக்கும். கல் மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்து நாளைக்கு சண்டே தாங்க கொஞ்சம் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்லன்னா நமக்கு ஒரு மாதத்துக்கு வரும். ஒரு 3 கிலோ தக்காளி 4 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்களான்னா கொஞ்சம் நமக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோதான். நான் அது தீ வந்து கம்மி பண்ணிட்டேன். இது இன்னும் கொஞ்சம் இருக்கிறது பாருங்கள். இப்போ வந்து சார் நல்லா அந்த தக்காளி சார் வந்து எனக்கு கை நடுக்கத்தில் அப்படி தெரியுதுங்க. தக்காளி சார் பாருங்கள் ஃபுல்லாக அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இதாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம அதை 1 2 இருக்கு இல்லைங்களா, இது மற்றுக்கிட்டு எதுவுமே வச்சு கடையக்கூடாதுங்க. நம்ம வந்து அலசல் பட்ட மாதிரி ஒரு இது எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டிக்கு வச்சுட்டோம் இல்லைங்களா, அதை விட்டு நம்ம ஏன்னா குழம்புல தானே நம்ம மறுபடியும் வந்து குழம்புக்கு காய் வணக்கும் போது இந்த மாதிரி தானே போடுறோம்ப, அதனால் வணக்கி எடுத்து இதில் ஒரு பாட்டில் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க பாய் மக்களை. இப்போ நான் வந்து இதை மூடி வைக்கிறேன் பாருங்கள். தண்ணியெல்லாம் எதுலுமே இதில் வந்து தண்ணியே இல்லை. நான் மூடி வச்சு எடுத்தாலையும் தண்ணி இல்லை. ஆனால் இதை நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் அப்படியே ஆற விட்டுறணும். இது மேலே மூடி வைக்கக்கூடாது. ஆற விட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். பாய் மக்களை இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.